like a Hellcat. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா ஸ்ட்ரீம். என்னோட சேனலில் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது டெய்லரிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்னால் ஒரு முறை போய் பாருங்கள். உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒருத்தவங்களோட அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணுறது, கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தர போகிறேன். நம்ம இந்த அளவு ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஒரு 4-5 அளவு மட்டும் எடுத்து அதை வச்சு நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இவங்களோட ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்னோடய நியூ கஸ்டமர். ஸோ இவங்க எந்த மாடிஃபிகேஷனும் சொல்லலை, இதை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 4-5 அளவு மட்டும் வச்சு நம்ம இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இவங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இது மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு நெக்கு ஒரு ஷேப்பில் இருக்குது, இந்த சைடு நெக் கொஞ்சம் உள்ளார போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் தெரியும். இது ரொம்ப உள்ளே வளைச்சி எடுத்திருக்காங்க. இது ஒரு சர்க்கிள், கரெக்டான சர்க்கிள் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப உள்ளார போயிருக்கு. ஸோ நம்ம இது 2 நெக்கில் ஏதாவது ஒரு நெக்கை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து ஒரு கிராஸ் பீஸ், ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பீஸில் போட்டிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் இங்கே போட வேண்டிய டாட்டை எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. இங்கே எதுவுமே டாட் எதுவுமே இல்லை, 2 பக்கமும் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த டாட்டோட ஹைட் மெஷர் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது கிராஸ் பீஸுங்கிறதுனால ரொம்ப இழுக்கக்கூடாது. இன்ஸ்டெப் வந்து சும்மா அது மேலே ஜஸ்ட் அப்படியே வச்சுருக்கேன், எதுவுமே இழுக்கவே இல்லை. ஸோ இது வந்து 11 inches வருது. அதாவது ஐப்பட்டி பக்கம் வந்து 11 inches வருது. இப்போ ஊக்குப்பட்டி பக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஊக்குப்பட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு 10.5 வருது. ஸோ டாட்லேயே வந்து இந்த பக்கமும் அந்த பக்கத்துக்கும் உங்களுக்கு 1/2 inch வந்து டிஃப்ரெண்ட் வருது. இப்போ டாட்டோட மேலேருந்து ஹைட் பார்த்தோம். இப்போ டாட்டோட வித்து பார்க்கலாம். இது நான் இப்போ ஊக்குப்பட்டி பக்கம் எடுத்திருக்கேன். இங்கே லாஸ்ட்லேருந்து வச்சு இந்த டாட் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். இப்போ எனக்கு இது வந்து 3 inches வருது. இப்போ இந்த பக்கம் ஐப்பட்டி பக்கம் பார்க்கலாம். ஸோ டாட்லேருந்து இப்படி வைக்கிறோம் நம்ம. ஸோ இது வந்து 3.5 வருது. இங்கே மெஷர் பண்ணிக்கணும், லாஸ்ட் வரைக்கும் போகக்கூடாது. ஏன்னா இது வந்து எக்ஸ்டர்ன் ஆகிருக்கு, அதனால் இது வரைக்கும் எனக்கு 3.5 வருது. ஸோ இந்த சைடு 3 inches வருது, இந்த பக்கம் 3.5 வருது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பக்கம் தான் வந்து எடுத்து மெஷர் பண்ணுவோம். அப்போ வந்து அதில் இருக்க என்ன ஃபால்ட் இருக்கோ அது அப்படியே வரும். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு வந்து இதெல்லாம் வந்து சொல்ல தெரியாது கரெக்டாக, ஏன்னா அவங்களுக்கு வந்து டெய்லரிங்கை பற்றி ஒன்றும் பெருசாக ஐடியா இருக்காது. ஸோ நாம தான் இதில் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றது சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பேக் நெக்கை இது மாதிரி 2ஆக பேக் நெக் எடுத்துங்க. ஷோல்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு பேக் நெக்கை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு எங்கே நெக்கோட மிடில் வருதோ அந்த இடத்துல இப்படி ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். போட்டுட்டு ப்ளவுஸோட உள் பக்கத்தில் இங்கே பாடி அண்டர்ஹார்ம் கிட்டேருந்து எடுக்கக்கூடாது, கொஞ்சம் 1 inch கீழே இறக்கி எடுக்கணும். அங்கேருந்து இந்த மார்க் வரைக்கும் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 9.5 வருது. ஸோ இந்த சைடு 9.5னா கண்டிப்பாக இந்த பக்கமும் 9.5 தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பக்கம் மெஷர் பண்ணால் போதும். ஸோ பேக்கோட பாடி வித்து பார்த்திங்கன்னா
9.5 + 9.5 வந்து 19 inches வருது. ஸோ இப்போ ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி நெக்குக்கு மேலேருந்து இருக்கக்கூடாது, ஒரு 1 inch கீழே இறக்கி இந்த கரெக்டாக இந்த இங்கேயும் அதே மாதிரி 1 inch கீழே இறக்கி எடுக்கணும். ஸோ இது கிராஸ் பீஸுங்கிறதுனால சுத்தமாக இழுக்கவே கூடாது. நீங்கள் அப்படியே சும்மா இன்ச் வந்து மேலே வைங்க. வேணா அப்படி வேணா லைட்டாக ஒரு நூல் அந்த மாதிரி இழுத்துக்கலாம், ஒரு புள்ளி அந்த மாதிரி இழுத்துக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் 9.25 inch காமிக்குது. ஸோ இந்த பக்கம் ஐப்பட்டி பக்கம் பார்க்கலாம். ஐப்பட்டி பக்கம் எனக்கு 9.5 inch காமிக்குது. ஸோ ஒரு 1/4 inch அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வர்றது வந்து காமன் தான். ஸ்டிச் பண்ணும்போது சேர்த்து பிடிச்சிருவாங்க, அதனால உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ உங்களுக்கு எல்லா பக்கமும் 9.5 வருது. அப்போ 9.5 வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 38 inches வரும். ஸோ இது வந்து 38 inches ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸோட பாடி மெஷர்மெண்ட் வந்து 38. ஸோ நம்ம இந்த பாடி மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ மீதி எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம வந்து ஒன்லி பாடி மெஷர்மெண்ட்டு, ஹிப் மெஷர்மெண்ட்டு, நெக்கோட டீப்பு, அப்புறம் ஸ்லீவோட லென்த்து, லூஸு இவ்வளோ மட்டும்தான் எடுக்க போகிறோம். மீதியெல்லாம் வந்து 38 ப்ளவுஸுக்கு என்னென்ன கப் சைஸ் மெஷர் பண்ணணுமோ மார்க் பண்ணணுமோ அந்த இதுதான் மார்க் பண்ண போகிறோம். நம்ம இந்த அளவு ப்ளவுஸை ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஸோ அது எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கீழே ஒரு லைன் போட்டு இந்த கிளாத்தை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கில் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 inch விட்டுலாம். 1.5 inch விட்டுட்டு லைன் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ ப்ளவுஸ்லேருந்து எந்த மெஷர்மெண்ட்டும் எடுத்து எதுவும் எழுத போகிறதில்ல. நம்ம டைரெக்டாகவே ப்ளவுஸை அப்படியே மெஷர் பண்ணி எந்தெந்த பார்ட் கட் பண்ண போகிறோமோ அந்தந்த பார்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாம். நீங்கள் ஒரு முறை எடுத்து அதை எழுதி அப்புறம் கேல்குலேஷன்லாம் போட்டு அதை கட் பண்ணிங்கன்னா ஒரு முறையும் போயிட்டு நீங்கள் பேப்பரை வந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு மைண்டில் வந்து இது ஃபிக்ஸ் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து டைரெக்டாக அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இது ஈஸியாக இருந்ததுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நீங்கள் பேப்பரில் எழுதி ஒன்றுன்னா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேக்கோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட் மார்க் பண்ண போகிறோம், அதனால் பேக்கில் இருக்க மெஷர்மெண்ட்டை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை எந்தெந்த பார்ட்டுக்கு எடுக்கிறீங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் எந்த கேல்குலேஷனும் போய் போட்டு பேப்பரில் எழுதுன்ற அவசியம் இல்லை. இப்போது இதுக்கு 13 inches வந்து பேக்கோட லென்த் வருது. ஸோ 38 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 13 inches வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க கப்பை கவர் பண்ணி தான் வந்து உங்கள் கப்பு கவர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் அதுக்கப்புறம் கீழே வரும். ஸோ இது வந்து அவங்களுக்கு கம்மியான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இவங்க ப்ளவுஸ் கொடுத்தவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்திருந்தாங்க அப்படின்னா நான் அவங்களையே அளவு எடுத்திருப்பேன். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் கொண்டு வந்து ப்ளவுஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இது மாதிரி ஷார்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நானே ஒரு 1/2 inch 1 inch எக்ஸ்ட்ரா வச்சுப்பேன். இப்போ நான் இது 13 inches அப்படியே வைக்க போகிறதில்ல, ஒரு 1/2 inch ஆட் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா இன்னர்லாம் உங்களுக்கு பின்னாடி வெளியில் தெரியும். இதெல்லாம் கஸ்டமருக்கு வந்து சொல்ல தெரியாது. நாம் தான் வந்து இது வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வரணுன்ற ஒரு நாலேஜ் வச்சுக்கணும். ஸோ இப்போ 13.5 வந்து மெஷர்மெண்ட், அதில் வந்து 13 இருக்குது. நான் 1/2 inch ஆட் பண்ணி 13.5 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சிங்காக நம்ம எப்போவும் ஷோல்டரில் பிடிப்போம், அதுக்கு ஒரு 1/2 inch ஆட் பண்ணிவிட்டு 14 inches. ஸோ இது காமனாக நம்ம எப்போவும் ஆட் பண்ணுறது தான், இது வந்து எழுதணுன்றதுலாம் இல்லை. அப்புறம் 38 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஹார்மோட இறக்கம் வந்து ஒரு 6.5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் 38 வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் அளவு எடுத்து தைச்சாலும் சரி, 38 எப்போல்லாம் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஹார்மோட மெஷர்மெண்ட் வந்து 6.5 வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டரில் ஒரு லைன்,
இங்கே ஆர்மில் வந்து ஒரு லைன் போட்டேன். இப்போ நம்ம எப்பவும் போல் 3 லைன் வந்து போட்டோம். ஹிப் மெஷர்மெண்ட்டு, பாடி மெஷர்மெண்ட்டு, ஷோல்டரு. இந்த இதில் தான் வந்து ஹார்மோட ஹைட்டும் நம்ம எடுப்போம். ஹார்மோட ஹைட் எடுக்கிறதுல பாடி மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ இதோட ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஹிப் மெஷர்மெண்ட் செக் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி அப்படிலாம் எடுக்காதீங்க. ஸோ கிளாத் வந்து உள்ளே ஃபோல்ட் ஆகிடும். உங்களுக்கு கரெக்டான ஒரு ஹிப் மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது. அதனால எப்போவுமே ப்ளவுஸ் வந்து இப்படி ஃபுல்லாகவே இன்ஸ்டெப்பெல்லாம் அளந்துக்கோங்க, இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும். ஸோ எனக்கு வந்து 33 வருது. 33யை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது காமன் தான். உங்களுக்கு ஹிப் மெஷர்மெண்ட்டையும் பாடி மெஷர்மெண்ட்டையும் 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணுறோம். இது எல்லா ப்ளவுஸ்க்குமே காமன் தான். இதுதான் பேசிக்கு. ஸோ எப்போ மெஷர்மெண்ட் எடுத்தாலும் நீங்கள் அது வந்து ஹிப் மெஷர்மெண்ட்டையும் பாடி மெஷர்மெண்ட்டையும் 4ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது எனக்கு 8.25 வருது. 33யை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8.25 வருது. ஸோ 8.25 நான் மார்க் பண்ணிவிட்டு இன்ஸ்டேப்பை அப்படியே மூவ் பண்ணிவிட்டு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இதுவும் காமன் தான். எல்லா ப்ளவுஸ்க்குமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இதுவும் காமன் தான். நீங்கள் வந்து 3/4 இன்ச்சு வந்து டாட் போட்டுக்கோங்க. ஏன்னா பேக்கில் வந்து நிறைய டாட் வந்து நம்ம பிடிக்க முடியாது. ஃப்ரண்ட்டில் கப்பு இருக்கிறதுனால அந்த கப்பை வந்து ஷேப் பண்ணோங்கிறதுக்காக பெருசாக பிடிக்கிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு, அதாவது முன்னாடியை விட பின்னாடி வந்து உங்களுக்கு முதுகு வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ளே பெண்டாகி வரும். அந்த பெண்டை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து உங்களுக்கு பின்னாடி டாட் பிடிக்கிறோம். அப்புறம் 38 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9.5 வருது. நம்ம ஆல்ரெடி 9.5 தான் எடுத்தோம். ஸோ இதில் ஒரு ஆஃப் வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. அதனால நம்ம டோட்டலாக 9 வந்து 2ஆல் டிவைட் பண்ணி 19 வந்து 2ஆல் டிவைட் பண்ணி 9.5 வந்து இங்கே மார்க் பண்ணுறோம். அப்புறம் இப்போ 38 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் 6 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஸ்கேலை வந்து இந்த சைடு வைங்க. இப்போ இங்கே வந்து பாடி மெஷர்மெண்ட், ஹிப் மெஷர்மெண்ட் இருக்குது. அதை வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே அவுட்டரில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது. ஸோ 38 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 31 தான் வரும். 30 தான் வரும். ஸோ இவங்க இல்லை கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா 32 வரைக்கும் வரும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 33 இன்ச்சஸ் வந்து ஹிப் மெஷர்மெண்ட் இருக்குது அந்த ப்ளவுஸில். ஸோ அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக லூஸாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இதே மெஷர்மெண்ட்டில் வந்து எல்லாம் தச்சுட்டு ஒரு தையலை டைட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு கொடுத்துருவேன். கொடுக்கும்போது அவங்க கையில் சொல்லிட்டு கொடுத்துருவேன். அப்போ வந்து அவங்களுக்கு போடும்போது அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடுவாங்க. இல்லை அவங்க டைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த ஒரு ஸ்டிச்சை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அது வந்து 1 இன்ச்சு வந்து ஹிப் மெஷர்மெண்ட் வந்து லூஸாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம கஸ்டமர் சொல்லலைனாலும் நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து புரிஞ்சு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக அவங்க நம்ம கையிலே ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போது ஷோல்டர் வந்து 6 இன்ச்சஸ் வச்சோம். இப்போ நெக்கோட வித் வந்து 3 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். அப்போது தச்சு முடிச்சதுக்கப்புறம் இதோட அகலம் வந்து 3.25 வரும். நீங்கள் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக் நெக்கோட டீப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்படி போட்டுட்டு இங்கே ஷோல்டர்லேருந்து இப்படி கிராஸாக நம்ம ஆல்ரெடி பாடிக்கு மெஷர்மெண்ட் செக் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் வரைக்கும் வச்சிங்கன்னா நெக்கு டீப் வந்து 7.5 வருது. ஸோ இது மாதிரியும் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே ஆல்ரெடி மார்க் பண்ணது இருக்குது. இதை இப்படி ஃபோல்ட் இப்படி வந்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ரெடி நம்ம ஸ்டிச்சிங்காக இது எக்ஸ்ட்ரா வந்து லென்த்துக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டோம். அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேருந்து நெக் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதை மைனஸ் பண்ணி இப்படி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச், அதாவது தையலுக்காக மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து மேலே மார்க் பண்ணுங்கள். இப்போது இங்கேருந்து செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 7.5 வந்து கரெக்டாக வரும். இப்போ இங்கே 3 இன்ச்சஸ் வச்சோம். இங்கே அதே மாதிரி 3 இன்ச்சஸ் வைக்கிறோம்.
ஸோ இதை அப்படியே வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து இதை அப்படியே சர்க்கிள் பண்ணிடலாம். ஸோ எண்டு வரைக்கும் போகாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடுங்க. ஒரு 1 இன்ச்சு கிட்ட முன்னாடியே நிறுத்திடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஷேப்பு. இப்போ இது ரவுண்ட் நெக்கு, ரவுண்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஆர்ம் வந்து நல்லா ஃபிட் ஆகும், நெக்கும் வந்து மூவ் ஆகாது. அந்த ஷோல்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணும்போது கீழே ஒரு சின்ன வி மாதிரி போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இது கரெக்டாக இங்கே வந்து க்ளோஸ் ஆகும். இல்லை இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து கேப் வரும், கிளாத் பத்தாது. ஸோ இப்போ ஹைட்டில் ஒரு சிசர் மார்க் போடலாம். இங்கே பாடி கிட்ட ஒரு சிசர் மார்க் போட்டுக்கிறோம். இப்போ இங்கே இதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹிப் மெஷர்மெண்ட் எங்கே மார்க் பண்ணமோ அது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இவங்களோட நெக் வந்து மேலே தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது டீப்பு. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒரு 3.5 வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் பாருங்கள் நெக்கு டீப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் உங்கள் இஷ்டத்தை வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு நீடில் ஹோல் போட்டுறேன். அப்போ உங்களுக்கு அந்த பக்கமும் இதோட மார்க் வந்து தெரியும். பிடிக்கும்போது 2 பக்கம் ஈவனாக பிடிச்சிக்கலாம். இப்போ இது ஃபோல்ட் பண்ணுறது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வராது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீடிலில் இதே மாதிரி நம்ம இங்கே போட்ட மாதிரி ஃபுல்லாக ஒரு ஹோல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக கரெக்டாக மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த பக்கமும் உங்களுக்கு அந்த ஹோல் தெரியும். இப்போ பேக் கட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம். இப்போ இது எனக்கு அவங்க 1 மீட்டர் வந்து கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம மெட்டீரியலோட ஸ்ட்ரெயிட் பீஸில் தான் வந்து கட் பண்ணணுமே தவிர கிளாத் வந்து கம்மியாக எடுத்துகிட்டு குறுக்கு பீஸில் போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா குறுக்கு பீஸில் வந்து அந்த நூல் வந்து ஸ்ட்ரெச் ஆகாது, உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்கும் வந்து கரெக்டாக வராது. கையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எங்கெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகாமல் இழுத்துட்ருக்கோம் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கோடு விழும். அந்த கோடில் வந்து சீக்கிரமாக ப்ளவுஸு கிழிஞ்சிடும். ஸோ எப்படின்னாலும் நம்ம வந்து இப்போ இந்த குறுக்கில் போட்டு தைச்சிங்க ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பீஸில் போட்டு தைச்சிங்க அப்படின்னா ஒரு இன்னும் 2 மந்த் வந்து கூட வரும். ஸோ அது உங்களுக்கு தான் பெனிஃபிட்டு. ஸோ எப்போவுமே வந்து கிளாத்து கம்மியாக வச்சு ப்ளவுஸ் தைக்காதீங்க, அதே சமயத்தில் குறுக்கு பீஸில் போடாதீங்க. குறுக்கு பீஸில் போடும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் வந்து கப் ஷேப்லாம் வந்து டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு ஃப்ளாட்டாக காமிக்கும், நல்ல ஷேப் வராது உங்களுக்கு. அதனால் எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட் பீஸில் கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட இது வந்து எதுவுமே கரைப்பக்கம் வந்து எந்த ஒரு கட்டிங்குமே வராது. இப்போ நம்ம இங்கே வந்து பேக் எடுத்துருக்கோம், இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கை எடுக்கலாம். இப்போது ஆல்ரெடி இது 2 கிளாத்து ஃபோல்டிங்கில் இருக்குது, அதை வந்து நான் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறேன். கீழே இந்த கிளாத் வந்து அப் அண்ட் டவுனாக இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு கரெக்ட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே வந்து கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து ஒரு பழக்கமாக வரும். இல்லை மறந்துட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட்டில் வந்து அப் அண்ட் டவுன் வந்துடும். ஸோ பேக்கில் வந்து 1.5 இன்ச்சு விட்டோம், கைக்கு வந்து 1.25 விட்டால் போதும். ஏன்னா பெரிய ஃபோல்டிங்காக வந்து கையில் வந்தால் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் 1/4 இன்ச்சு மடிச்சு தைச்சிங்கன்னா 1 இன்ச்சு கிட்ட வரும், இல்லை 1 இன்ச்சு ஒரு புள்ளி கம்மியாக கூட வரலாம், தப்பு இல்லைன்னா ரொம்ப பெருசாக வந்தால் கையில் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து 1.25 இன்ச்சு வந்து
எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போது ஸ்லீவோட லென்த்து வந்து இங்கே பாருங்கள், 2 ஸ்லீவும் ஒன்றா வைக்கிறேன். ஸோ இந்த ஸ்லீவுக்கும் 1/2 இன்ச்சு கிட்ட வித்தியாசம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்போவுமே நம்ம கரெக்டாக செக் பண்ணுவோமா அப்படின்னு தெரியாது. அதனால தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் ஹைட் எப்போவுமே ஹைட்டும் லூஸும் எடுப்போம். அதுலேயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம இதில் எது லென்த்தாக இருக்கோ, ஏன்னா லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சிலர் வந்து கம்மியாக போட மாட்டாங்க. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வந்து கம்மியாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு பெருசாக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அவங்களே கவனிச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா சாரிக்குள்ளே மறைஞ்சிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க மெஷர்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இதான் லென்த்தாக இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ 8 1/2 வந்து வருது. ஸ்லீவோட உள் சைடு திருப்பிட்டு லூஸ் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த எண்டில் வந்து ஃப்ரண்ட் சைடில் ஃபோல்டாக இருக்கும் மெட்டீரியலு. ஸோ இது வந்து எனக்கு 5 இன்ச்சஸ் வருது. ஸோ இங்கே வந்து ஸ்லீவோட லூஸு 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். இப்போது ஸ்லீவோட லென்த் வந்து 8 1/2 வச்சோம். 8 1/2 வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டெப் எடுக்காமையே இப்போ 38 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த அடிக்கை இறக்கம் வந்து ஹாமோட அந்த இது வருங்க, அது வந்து 3 1/2 மார்க் பண்ணுங்கள். அதாவது இன்ஸ்டெப் நான் வந்து 8 1/2 வந்து மார்க் பண்ண, அது எடுக்கவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக. நான் இங்கேருந்து 3 1/2 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம பேக் கட் பண்ணதில் ஹாமோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஸ்டிச்சிங்க்கு எதுவும் விட வேணாம், நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம். அப்படியே வந்து ஒரு சர்க்கிள். ஸோ 8 1/2 வருது. இங்கேருந்து அதாவது கீழே மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து 8 1/2 இப்படி கிராஸ் பண்ணி இந்த லைனில் வச்சிங்கன்னா, இந்த லைனில் கிராஸ் பண்ணி வச்சிங்கன்னா எங்கே வந்து 8 மீட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மேலே இருந்தால் கட் பண்ணுவோம், அதனால் மேலே இருக்க லைன்லேருந்து லைன் போட்டுக்கோங்க. மேலே இருக்க லைனையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி கிராஸ் பண்ணுற மாதிரி பேக்கில் மார்க் பண்ண மாதிரி உள்ள ஒரு லைனை ஸ்டிச்சிங்க்காக வெளியில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். இதையும் வந்து இப்படி கிராஸ் பண்ணி தான் எடுக்கணும். இப்போது இது ரெண்டுத்துக்கும் மிடில் இப்போ இங்கே வைக்கும்போது பார்த்திங்கன்னா 8 3/4 கிட்ட வருது. ஏன்னா இங்கேருந்து இங்கே மேலே தள்ளும்போது ஒரு 4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரும். இப்போ இங்கே வந்து 8 3/4 வருது. அப்போது 8 1/4 4 1/4 ஒரு புள்ளி அந்த மாதிரி வந்து மிடில் வருது. இங்கேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்படி இதே ஜாயின் பண்ணி இப்படி கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இது நீங்கள் நிறைய ஸ்லீவ் கட் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி இந்த மார்க் பண்ணி கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பிகினர்ஸ்க்கு தான் இது. நாமளுமே இது மாதிரி மார்க் பண்ணி தான் கட் பண்ண மாட்டோம். ஸ்லீவோட இந்த மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஃப்ரீ ஹேண்டாகவே கட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கும் இது நிறைய கட் பண்ண உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி கட் பண்ணும்போது எங்களுக்குமே கொஞ்சம் கரெக்டாக வராது. ஃப்ரீ ஹேண்டாக கட் பண்ணும்போது தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு நாச்சு, அப்புறம் இங்கே ஒரு நாச்சு போட்டுக்கலாம். அப்புறம் கீழே மடித்து தைக்கிறப்ப ஒரு நாச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்குது, அதை மட்டும் லைட்டாக எடுத்துடுறேன்.
ஸ்லீவை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எடுக்கலாம். ஃபோல்டிங் 4 பீஸும் ஒன்றா வச்சு எடுத்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உள்ளே போய் ரெண்டுத்தையும் 4 பீஸும் ஒன்றா வச்சு கட் பண்ணிவிடுவாங்க. அதனால் எப்போவுமே வந்து ஸ்லீவை இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு எடுங்க, அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து 4.25 ஒரு புள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கர்வு, இப்படி ஒரு கர்வ் கொடுங்க. இதோட மிடில் ஒரு 1/4 இன்ச் கிட்ட இப்படி போய் இப்படி கொடுங்க, கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம இதுக்கு மிடில் எடுத்தோம், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் மிடில் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து இப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த 1/4 இன்ச்சு வர இடத்துல கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போயிருங்க. அதே மாதிரி இங்கேருந்து கீழே போய் அப்படியே அந்த 1/4 இன்ச்சு கிட்ட வரும்போது கொஞ்சம் மேலே வந்துட்டு அப்படியே கீழே வந்துடுங்க. ஸோ இது மாதிரி கட் பண்ணும்போது ஒரு எஸ் மாதிரி ஒரு ஷேப் வரும். இது நீங்கள் நிறைய வந்து ஸ்லீவ் எடுத்து கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே ஃப்ரண்ட்டு இதுன்னு தெரியறதுக்காக ஒரு ஸ்டிக்கர் மார்க் போட்டுக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி கட் பண்ணோம் இல்லையா, இப்போ இங்கே வந்துட்டு ஒரு சிலர் வந்து இப்படி நேராக இப்படி போயிட்டு இப்படி எடுத்து இப்படி கட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாருங்க நம்ம மார்க் பண்ணதுக்கும் இந்த இதுக்கும் எவ்வளோ கிளாத் இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ கிளாத் இங்கே விட்டிங்கன்னா இது ஒரு கரெக்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படி வந்துச்சுன்னா இங்கே இவ்வளோ கிளாத் விட்டிங்கன்னா இந்த கிளாத் எல்லாமே உங்களுக்கு ஹார்மில் பின்னாடி ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க இடத்துல வந்து எக்ஸஸாக இருக்க கிளாத் வந்து அந்த கைக்கிட்ட வந்து ரிங்கிளாகி அப்படியே நிற்கும், அது அசிங்கமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ கையோட ஃபிட்டிங்கும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ ரொம்ப வந்து இது எப்படி பெருசு மேலே கொண்டு போய் அப்படி கீழே இறக்காதீங்க. இது கொஞ்சம் அதாவது நம்ம இந்த 1.5 இன்ச்சு சொல்லியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து கொண்டு போயிட்டு இந்த 1/2 இன்ச்சில் மீட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கொண்டு போயிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா நம்ம டீஸில் மார்க் பண்ணுறது அவ்வளோ அக்யூரேட்டாக மார்க் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா இதிலேருந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுக்காதீங்க. லைட்டாக ஒரு ஷேப் பண்ணி இப்போ நான் பண்ண மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க, கையோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஹார்ம் என்ன பேக்கில் இருக்க ஹார்ம் வந்து என்ன மெஷர் பண்ணமோ அதை அப்படியே வந்து நீங்கள் ஸ்லீவில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு அதில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் வரும், ஒன்று பெருசாகிடும் இல்லைனா சின்னதாகிடும் ஸ்லீவு. ஸோ அதில் என்ன இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டை இது கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்லீவ் அட்டாச்சிங் வந்து ரொம்ப ஈஸி, 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து இந்த மாதிரி போட்டோம். இதில் வந்து பேக்கு இந்த பக்கம் இருந்துச்சு, ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் எடுத்தோம் ஆப்போசிட் சைடு. இப்போது யூஸ்வலாக ஃபோல்டிங் வந்து இவ்வளோ நேரம் என் பக்கம் இருந்தது, இப்போ வந்து ஓப்பன் பீஸ் வந்து என் பக்கம் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம பேக் எடுத்ததுக்கு சைடில் வந்து உங்களுக்கு இந்த இது எப்பவுமே கிடைக்கும். அந்த மாதிரி வந்து இந்த சைடில் வந்து நீங்கள் பெல்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 1 மீட்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளாத் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். கட்டிங் பார்ட்டும் ஸ்டிச்சிங் பார்ட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிளாத் கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே லேட் ஆகும், அட்டாச் போடணும், அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும். அதனால தான் வந்து நீங்கள் 1 மீட்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இவங்களோடது வந்து கிராஸ் பீஸு, அதனால் நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்ட்ரைட் பீஸ் அப்படின்னா இங்கே பேக் எடுத்ததுக்கு போக இந்த சர்க்கிள் வருதுலையே இங்கே வந்து இந்த பார்ட்லேருந்து இப்படி போட்டு எடுப்பேன் ஃப்ரண்ட்டு. அப்போ வந்து உங்களுக்கு இங்கே நிறைய கிளாத் கிடைக்கும். இப்போ கிராஸ் பீஸ்னால் நீங்கள் இப்படி போட்டு எடுத்திங்கன்னா கிளாத் நிறைய வேஸ்ட்டாக போகும், இந்த சைடில் வந்து அட்டாச் வர மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே ஸ்லீவ் எடுத்ததுக்கு இந்த பக்கம் இப்போ வந்து இவ்வளோ நேரம் ஃபோல்டிங் உங்கள் பக்கம் இருந்துச்சு, கரை பீஸ் ஆப்போசிட் இருந்தது. இப்போ கரை பீஸ் வந்து உங்கள் பக்கம் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் இங்கே எடுத்தோம் இல்லையா, ஸ்லீவ் எடுத்ததுக்கு மேல் பக்கம் இந்த பக்கத்தில் வந்து நம்ம கிராஸ் எடுக்க போகிறோம். கிராஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். இந்த சர்க்கிளில்
இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் தான் கிராஸு. ஸோ இப்படி இழுத்திங்கன்னா கிளாத் ஸ்ட்ரெச் ஆகாது. அதே மாதிரி இப்படி இழுத்தாலும் கிளாத் ஸ்ட்ரெச் ஆகாது. ஆனால் இப்படி இழுத்திங்கன்னா கிளாத் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதுதான் வந்து கிராஸு. ஸோ இப்போ இந்த கிளாத் வந்து ஒரு ஸ்கொயராக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயரில் இப்போ நம்ம இந்த கிராஸில் வந்து வைக்க போகிறோம். இந்த கிராஸில் வந்து வைக்கும்போது உங்களுக்கு கிளாத் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்குன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கிளாத் வந்து பத்தலைன்னா எவ்வளோ செமி கிராஸாக கூட வச்சுக்கலாம். எவ்வளோ கிராஸ் மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ அந்தளவு வந்து கிளாத்தை போட்டுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணும்போது பேக் பீஸை நம்ம எடுக்கவே மாட்டோம். செப்பரேட்டாக வந்து அப்படியே கட் பண்ணுவோம், அப்படியே மார்க் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டை. இப்போ வந்து பேக்கை இது மாதிரி நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் போட்டுக்கிறோம். ரெடி போட்டுக்கிட்டேன். இதில் ஸ்கேலை வச்சு இங்கே நம்ம ஆல்ரெடி ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இந்த கிளாத்தில் கீழே இருக்க கிளாத்தில் விழுற மாதிரி இங்கே ஒரு மார்க்கு, அப்புறம் இங்கே ஒரு மார்க் போட்டுக்குவேன். அப்புறம் ப்ளவுஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு விரும்பித்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபோல்டிங் பக்கம் இருந்தது இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறோம். இந்த கிளாத்தில் கீழே இருக்க கிளாத்தில் வர மாதிரி. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம இந்த நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம். அதை இங்கேருந்து கரெக்டாக 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிடுறோம். ஏன்னா இப்போ எடுத்துட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த அளவு மாறக்கூடாது. அதுக்காக இங்கே ஒரு லைட்டாக ஒரு மார்க்கிங். இங்கே ஹைட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரெயிட் வந்து கரெக்டாக வரணுங்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி இங்கே ஒரு சும்மா லைட்டாக உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இது ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ இந்த பேக் பீஸை எடுத்துடலாம். இப்போ நம்ம எப்பவும் போல் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணுவோம். இப்போ பேக்கோட லென்த் வந்து 14 இன்ச்சஸ் நம்ம ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணோம். அது வந்து இது கரெக்டாக இருக்குது. ஸோ அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் ஷோல்டரில். ஸோ நீங்கள் இப்படி செப்பரேட்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா கட்டிங்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப் அண்ட் டவுன் எதுவும் வராது. ஏன்னா நீங்கள் ஒன்று வந்து இன்ஸ்டேப்பில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பார்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எதுவுமே கம்மி ஜாஸ்தி எதுவுமே வராது, கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம பேக்கோடது வந்து 6.5 மார்க் பண்ணோம். ஹாமோட இருக்கும் இங்கே அதே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. பேக்கில் வந்து 9.5 வச்சோம், இங்கேயும் 9.5 அப்படியே வச்சிடலாம். இதுக்கு நான் எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எதுவும் நான் விட போகிறதில்ல. ஏன்னா இப்போ தச்சு முடிச்சு என்னோட ஸ்டைல் எப்படின்னா பேக்கோட ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக தான் நான் வைப்பேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். கிளாத் எதுவுமே லூஸாக இருக்காது. கப்புக்கிட்ட வந்து கிளாத் வந்து ரொம்ப கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள். இல்லை உங்களுக்கு அது செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் பேக்லேயும் 9.5 ஃப்ரண்ட்லேயும் 9.5 ஈவனாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வைக்கிறப்ப நான் இப்போ வந்து 9.5 வச்சுருக்கேன் இல்லையா, நீங்கள் 10 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே வந்து பேக்கோட ஃப்ரண்ட்டு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக தான் வைப்பேன். அப்போ எனக்கு பேக்கோட ஃப்ரண்ட்டோட ரெடி வந்து 9 இன்ச்சஸ் வரும். ஸோ நான் இப்போ வந்து இங்கே ஊக்குப்பட்டி பக்கம் பிடிப்பேன். அப்புறம் இங்கே ஹார்ம் கிட்ட வந்து ஒரு ஸ்டிச் போடுவோம், ஒரு ஃப்ளீட் பிடிப்போம். அதுக்கும் இதுக்கும் சேர்த்து 9.5 எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் நான். அதனால நான் 9.5 அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் 9.5 உங்களுக்கு ரெடி வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் 10 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது ஷோல்டரோடது. இப்போ இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். பேக்கில் வந்து ஷோல்டர் 6 இன்ச்சஸ் வச்சோம். ஸோ இங்கே இந்த லைன் நம்ம போட்டோம் இல்லையா, அதுலேருந்து இங்கே 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் வந்து நம்ம
கிளாத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணதில் ஒரு புள்ளி வந்து எக்ஸஸாக இருக்குது, நம்ம மார்க் பண்ணலாம். அதனால தான் நான் வந்து எப்போவுமே தனித்தனியாக இன்ச் டேப்பை வச்சு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பண்ணது வந்து ஒரு புள்ளி ஒரு புள்ளி அந்த 1/4 இன்ச் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து எக்ஸ்ட்ரா மார்க் ஆகிருக்கு. இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் நெக்கோட வித்து. ஸோ இங்கே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே லைன் போட்டோம். ஸோ இங்கேருந்து இப்படி வந்து இது கரெக்டாக கனெக்ட் ஆகும். நம்ம வைக்கிறது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வந்து இங்கே கரெக்டாக ஷோல்டரோட வித்து மீட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கேருந்து 3 இன்ச்சஸ் வந்து நெக்கோட வித்து வந்து மீட் ஆகுது. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இப்போது உங்களுக்கு இந்த இது வந்து ஃப்ரண்ட்டு டாட் வந்து மெஷர் பண்ணோம். ஒரு பக்கம் 10.5 வந்தது, இன்னொரு பக்கம் 11 இன்ச்சஸ் வந்துச்சு. நம்ம இங்கே உள்ளேருந்து மார்க் மெஷர் பண்ணோம் இல்லையா, அது சொல்கிறேன். ஸோ இது 11 இன்ச்சஸ் வருது. ஸோ நம்ம 11 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். தச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இது 10.5 வரும். ஸோ 38 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 10.5 வந்து மேலே இருந்து வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட யாராவது வந்து அளவெடுக்க வரும்போது அவங்களுக்கு மெஷர் பண்ணிங்க உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு 10.5 தான் வரும் 38 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து 11 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே இவங்களோடது 3.25 வந்து இந்த பஸ்டோட மிடில் கேப்பு, அதாவது 2 பஸ்ட்டுக்கும் உள்ள கேப், சென்டர் கேப் வந்து உங்களுக்கு 3.25 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இவங்களோட 38 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ நம்ம அதில் வந்து ஒன்று வந்து 3.5 வந்துச்சு, ஒன்று வந்து 3 இன்ச்சு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து 3.25 வைக்கிறோம். ஸோ தச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெடி வந்து இது 3.5 இன்ச்சு வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹைட் வந்து 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். தச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 3 இன்ச்சு வரும். இப்போ இதை வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கீழே ஹைட்டில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இவங்களுக்கு கப்போட அந்த டாட்டோட வித் வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 2 பக்கமும் 1.5 3 இன்ச்சு வந்து டாட்டோட வித் இவங்களுக்கு 38 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்கோட டிபி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து எனக்கு இந்த பக்கம் 8 இன்ச்சு வருது. ஸோ இந்த பக்கம் மெஷர் பண்ணால் 7.5 வருது. ஸோ நம்ம வந்து 7.5 வச்சுக்கலாம். ஏன்னா 8 இன்ச்சஸ் வந்து ரொம்ப லோ ஆகிடுச்சுன்னா போட மாட்டாங்க, அதனால் நம்ம 7.5 எடுத்துக்கிறோம். இப்படி எங்கே 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிங்களோ அங்கே வந்து இன்ச் டேப் இப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த லைனுக்கு மேலே எங்கே வந்து 7.5 மீட் ஆகுதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்கோம், அது வந்து ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் வந்து கிராஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பண்ணி இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இதை ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். ஃபார்மல் ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி எடுக்கிறதுனால இது கரெக்டாக இப்படி இருக்கும்போது இந்த நெக் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகி இங்கே வந்து உங்களுக்கு கம்மியான இது தான் இருக்கும், ரொம்ப வித்து வந்து ஜாஸ்தி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஸை எடுக்கும்போது ஹார்ம் வந்து நல்லா கரெக்டாக ஃபிட் ஆகும். அப்போ வந்து நெக் எதுவுமே மூவ் ஆகாது, ப்ளவுஸும் லூஸாக இருக்காது, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வித்து எப்படி இந்த சைடோட இது வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் இவ்வளோ ஹைட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது எதை பேஸ் பண்ணி எதுக்காக நம்ம வந்து இதை குறைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கப்பு இருக்குது. கப்பை வந்து கரெக்டாக நிறுத்துறதுக்காக தான் இந்த ஷேப் இப்படி கொடுக்குறோம். ஸோ உங்கள் பிரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து, அதாவது பெல்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாத் வந்து மேலே இருக்காது. நெக் ஆல்ரெடி நம்ம வந்து நெக்கே இருக்காது, நெக் வந்து ரொம்ப லோவாக தான் வரும். ஸோ பிரேஸ் வந்து இப்படி வரும் உங்களுக்கு. இப்படி வந்துட்டு இங்கே அந்த பெல்ட் வரும், கொஞ்சம் தான் இங்கே வந்து உங்களுக்கு கிளாத் இருக்கும். ஸோ இது நம்ம பிரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்க கிளாத்தை கவர் பண்ணுறதுக்காக தான் மீதி நம்ம எக்ஸஸாக கொடுக்குறது எல்லாமே. ஸோ அதனால் இந்த கிளாத் வந்து, ஸோ இங்கே இருக்க பட்டி வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக வச்சிங்க அப்படின்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, இதை வந்து நீங்கள் ரொம்ப கீழே இது வந்து இவ்வளோ கொடுக்காம இங்கே வரைக்கும் கொண்டு வராங்க. இந்த பட்டி வந்து இவ்வளோ லென்த்தாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வந்து எந்த ஒரு ஷேப்புமே இல்லை, இங்கே மட்டும் ஏற்றியிருக்காங்க. இங்கே வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிளாத் இருக்குது. ஸோ பிரேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேஸ் வந்து கவர் ஆகி இது மாதிரி தான் வரும். உங்களுக்கு இவ்வளோ கீழே வந்து உங்களுக்கு பிரேஸ் வராது. ஸோ அந்த பட்டியோட அந்த ஷேப் வந்து ஒரு போட் ஷேப் மாதிரி தான் இருக்கணும். இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது. இது கப்பை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிப்பாக நிறுத்துறதுக்காக அப்படி நிறுத்துறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பட்டியை கொடுக்குறோம். ஸோ அதனால் இங்கே வந்து ரொம்ப லென்த்தாக எடுக்காதீங்க. ஒரு சில வந்து இன்னும் கூட கீழே வரும். இந்த பட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ பட்டி எதுக்காக கொடுக்குறோன்னா அந்த கப்பை வந்து நிறுத்துறதுக்காக தான், ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே நிறைய கிளாத் கொடுக்காது. அது ரொம்ப கம்மியாக நீங்கள் பிரேஸ் சைஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸும் ஃபிட் ஆகாது. ஒரு இந்த சைடுக்கும் உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தான் வித்தியாசம் வரும். இப்போ இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு கிராஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து ஃப்ரீ ஹேண்டாகவே எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு. ஸோ நீங்கள் இங்கே ஒரு 5 இன்ச்சு இல்லை 5.5 இன்ச்சு வைக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே 5.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ 5.5 வச்சா போதும். அதிகபட்சம் 6 இன்ச்சு வரும். நீங்கள் உங்கள் ப்ளவுஸோட ஹைட்டை பொறுத்து இந்த வித்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இதுக்கு வந்து நம்ம 5லேருந்து 5.5 கொடுக்கலாம். நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து இதை அப்படியே ஃப்ரீ ஹேண்டாகவே மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை. ஏன்னா இதுதான் போட்டு எல்லோரும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து கப்பு வந்து 13.5 இன்ச்சு வைக்கும்போதே உங்களுக்கு கப்பை வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டை விட கீழே இறங்கி போயிடுச்சு. அதனால தான் நான் வந்து எப்போவுமே அந்த பர்சனே வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்க கப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த ஹைட்டை வந்து அவங்ககிட்ட கேட்டு வச்சுப்பேன். இப்போ நான் 1/2 இன்ச்சு வைக்கலாம், இன்னும் வந்து இது மேலே தான் இருக்கும். இப்போ இது வந்து இப்படி எடுத்துட்டோம். இப்போ யூஸ்வலாக நம்ம பேலன்ஸாக என்ன இருக்கோ அது கூட நம்ம எப்போவுமே வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் வைப்போம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பெல்ட் வந்து லென்த்தாக வந்துடும். இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படி போட்டுக்கிறோம். போட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. உள்ளே ஒரு லைனு, ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. உள்ளே ஒரு லைனு, வெளியில் ஒரு லைன். இந்த லைன் கிடையாது, இது உங்களுக்கு புரியணும் அதுக்காக மார்க் பண்ணேன். இப்போ இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு அதாவது ஸ்கேலை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறோம். 1/2 இன்ச்சு கொஞ்சம் கிராஸ் பண்ணி உள்ளே ஒரு லைனு, வெளியில் ஒரு லைன் போட்டுருக்கேன். அவ்வளோதான். அதே மாதிரி ஷோல்டரில் 1/2 இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு சிசர் மார்க் போட்டுக்கலாம். இங்கே 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே கிராஸ் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு அப்போ நெக் வந்து நல்லா ஃபிட் ஆகும், பாடியிலேருந்து மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ரொம்ப வந்து கம்மியாக இவ்வளோலாம் எடுத்துடாதீங்க. அப்போ வந்து உங்களுக்கு கப்பில் வந்து இப்போ நான் இங்கே எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு கப்பில் வந்து கிளாத் குறையுது, அப்போ கப்பு டைட் ஆகிடும். இப்போ கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை சென்டர் வந்து மார்க் பண்ணிட்டோம். இங்கே சைடில் நாச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது இப்படி பிடிச்சிங்கன்னா இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுருக்கம் வரும். அதை பிடிச்சி
சிசர் மார்க் போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு லைன், அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த சென்டர்லேருந்து இன்ஸ்டெப் இப்படி வைக்கும்போது இந்த 1 இன்ச்சு எங்கே மீட் ஆகுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு நீடில் எடுத்து நம்ம மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் ஹோல் போட்டுட்டோம்னா நமக்கு அந்த பக்கம் மார்க்கிங் ஆகிடும். அப்போ ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த ப்ளூ கலரில் இருக்க லைன் தான் வந்து ஹைட்டாக மார்க் பண்ணோம். இப்போ அங்கேருந்து இப்போ நம்ம எவ்வளோ கட் பண்ணியிருக்கோமோ இப்போ இங்கேருந்து இது எடுக்கக்கூடாது. இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங்காக விட்ட இடம். இதுதான் வந்து உங்களுக்கு தையல் வர ஹிப் சைஸ் வந்து மெஷர் பண்ணி தையல் போட வேண்டியது இடம். அதனால் அங்கே தான் எடுக்கணும். ஸோ இங்கேருந்து 2 இன்ச்சு எடுக்கிறேன். ஸோ இங்கே இந்த பக்கம் 2.5 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் சைடில் வந்து 2 இன்ச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்டெப் இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இந்த இதுலேருந்து 3.5 வருது, அதை அப்படியே எடுத்து இந்த லைனோட ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து எனக்கு 10.5 இன்ச்சு வந்து ஃபுல்லாக இந்த சர்க்கிள் பெல்ட்டோட சர்க்கிள் வருது. இங்கேருந்து ஒரு இன்ச்சு வந்து மடிக்கிறதுக்காக விட்டுடுங்க. விட்டுட்டு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹிப் மெஷர்மெண்ட்டு எவ்வளோ எடுத்தோமோ அதை மார்க் பண்ணுங்கள். ஸோ 8.25 இன்ச்சு வந்து நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணோம். இங்கே எக்ஸஸாக இங்கே ஸ்டிச்சிங்காக எவ்வளோ விட்டுருக்கோமோ அது வந்து ஒரு 1.5 இன்ச்சு வருது. நம்ம எப்போவுமே வந்து பெல்ட் எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி தான் வந்து எடுக்கணும். அப்போ 1.5 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு ஆட் பண்ணால் 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக விடுறேன். இது வந்து ரெடி மெஷர்மெண்ட்டு. ஸ்டிச்சிங்காக இங்கே எடுத்தது போக மீதி 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 2 இன்ச்சு வைக்கிறேன். இப்போது நம்ம என்ன மெஷர்மெண்ட் அங்கேருந்து எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் எடுக்கும்போது நமக்கு 2.5 இன்ச்சு வந்தது. ஸோ 1 இன்ச்சு ஆட் பண்ணால் நமக்கு 3.5 இன்ச்சு இதோட ஹைட் வரும். ஃப்ரண்ட் ஹைட்டு, சைடு ஹைட்டு 2 இன்ச்சு வந்தது. அதோட 1 இன்ச்சு ஆட் பண்ணால் நமக்கு 3 இன்ச்சு வரும். அப்புறம் இங்கேருந்து 3.5 இன்ச்சு நம்ம மெஷர் பண்ணோம். இந்த 3.5 இன்ச்சுக்கு கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த சர்க்கிள் வந்து ஃப்ரண்ட்டோட இந்த சர்க்கிள் வந்து 10.5 எடுத்தோம். இப்போ 10.5 எங்கே வருதோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டெப் எப்படி எடுத்து அந்த மார்க் பண்ணதுக்கு மேலே இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதுவே கரெக்டாக மேலே தான் ட்விஸ்ட் ஆகும். ஏன்னா இது வந்து நமக்கு பெல்ட் மேலே தான் போகுது, ஸ்ட்ரைட்டாக போல். அதனால் இப்படி ட்விஸ்ட் ஆனால் 10.5 வந்தது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எப்பவும் போல் இங்கே 1/2 இன்ச்சு ஆட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி இங்கே 11 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஸ்டெப் எப்படி வச்சு மெஷர் பண்ணால் இப்படி வரும்போது 11 இன்ச்சஸ் வந்து வருது. ஸோ இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு லைன். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த லைன் போட்டேன். ஸோ இது நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே ஸ்டிச்சிங்காக விட்டது. இது நம்ம பெல்ட்டோட அளவு. இப்போ இது கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கீழே மடித்து தைக்கிறதுக்காக 2 பக்கம் நாச்சு போட்டோம். இங்கே ஒரு சின்ன கிராஸு, இதை அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அது ஃப்ரண்ட்டில் கரெக்டாக இருக்கும். இது பார்த்தோன்னே ஃப்ரண்ட்டுன்றதுக்கு ஐடென்டிஃபைக்காக இங்கே ஒரு சின்ன நாச்சு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம
இது வந்து பெல்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வச்சுட்டு இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இங்கே இருந்து எடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே வைக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே வைக்கிறோம். இப்போ நம்ம அந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுறதுனால நமக்கு இங்கே வந்து கரெக்டாக அந்த கிளாத் வந்து கரெக்டாக மீட் ஆகுது. இப்போ இதே மாதிரி நம்ம கை கட் பண்ணது இந்த ஆர்ம் மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் சைடு தான் செக் பண்ணுறேன். இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம். ஸோ ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து மெஷர் பண்ணுங்கள். ஸோ இப்படியே ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்தோம்னா கரெக்டாக ஃபினிஷ் ஆகுது. நம்ம அங்கே 1/2 இன்ச் விட்டது வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. ஸ்லீவ் எப்பவுமே ரொம்ப கரெக்டாக எடுக்காதீங்க. ஒரு 1/2 இன்ச் வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா இருந்தால் உங்களுக்கு அது வந்து இன்கேஸ் ஸ்லீவ் பத்தாமல் போனாலும் அது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் ஆர்ம் மெஷர்மெண்ட் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணும்போது மேக்ஸிமம் 95% வந்து எந்த ப்ராப்ளமும் வராது, கரெக்டாக இதுவாகிடும். ஸோ மீதி இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நீங்கள் இந்த கை ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் கொடுத்து ஏற்றுனீங்க அப்படின்னா ஸ்லீவோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து அந்த 1/2 இன்ச் வந்து ஏன்னா பேக்கோட மெஷர்மெண்ட்டை வச்சு தான் ஃப்ரண்ட்டும் நம்ம அப்படியே எடுக்கிறோம். ஃப்ரண்ட்டுக்கு தனியாக நம்ம எதுவும் இது பண்ணுறதில்ல. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த கிளாத் வந்து சரியாக போயிடும். ஸோ ஒருத்தவங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக யாருக்கு வேணாலும் ப்ளவுஸ் தைக்கலாம், கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் வராது. நான் இதே மெத்தடில் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ப்ளவுஸ் கிட்ட தைச்சிருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு இது வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ உங்களோட சைஸ் 38 இருந்ததுன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாரோடது அந்த மாதிரி அந்த சைஸ் இருந்ததுன்னா இந்த இது அப்ளை பண்ணி அவங்களுக்கு இந்த மெத்தட் அப்ளை பண்ணி அவங்களுக்கு தச்சு போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டான ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனிமேல் வர வீடியோஸ்லாம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ ஒரு பொட்டிக் ஸ்டைலில் எப்படி வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணுறதோ அப்படி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் வந்து கமர்ஷியலாக உங்களுக்கு 100% வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ என்னோட சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லரிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இட்ஸ் மீ சந்தியா நந்தகுமார்.